இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த மகத்துவமுள்ள நல்ல நாமத்தில் கர்த்தரை பிள்ளைகள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். கடந்த நாளெல்லாம் கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்து நம்மை நடத்தி வந்த அற்புதமான செயல்பாடுகளுக்காய் கர்த்தரை மகிமை செலுத்துகிறேன். இந்த நாளிலே நாம் அவரை தொழுது கொள்ளும்படியாய், கர்த்தர் சுதந்திரம் தேவனுடைய வார்த்தை நடக்கும்படியாய், தேவன் நமக்கு தந்த எல்லா பெரிய கிருபைகளுக்காய் கர்த்தருக்கு மகிமை. ஆமென். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மகத்துவம் உள்ளவர், நம்மை கைவிடாதபடி அரவணைத்து காத்துக் கொள்ளுகிறவர், எந்த ஒரு சூழ்நிலை நம்மை விட்டு விலகி போகாதவர் தேவன். ஆமென். ஆமென். நம்மோடு கூட இருந்து அவர் வழிநடத்தி வருகிறபடினால இதுவரையிலேயும் நம் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியமாய் கர்த்தருக்குள் வாழ தேவன் கிருபை செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. கடந்த நாளில் அநேகர் தேவனுடைய வார்த்தைகளை குறித்து மிகுந்த சந்தோஷப்பட்டு நல்ல ஒரு வார்த்தை கர்த்தர் பேசினார் என்று எல்லாரும் சொன்னார்கள். அல்லேலூயா. ஆமென். அநேகர் சொன்ன அந்த தேவ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். அநேகர் உள்ளங்களிலே அந்த வார்த்தைகளை கிரியை செய்து அநேகர் தேவனுடைய வார்த்தையை கடந்த வாரத்திலே கீழ்ப்படிய ஒப்பு கொடுத்ததற்காக நான் தேவனை துதிக்கிறேன். தேவனுடைய வரிக்கு ஆயத்தப்பட தங்களை வசனத்துக்கு விட்டு கொடுத்ததற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து தேவ ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட அதே தொடர்ந்து சபையினுடைய ரகசியங்களை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். ஆமென். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் சபையின் ரகசியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சபை, சர்ச், அல்லேலூயா, அது ஒரு சீக்ரெட், ஒரு ரகசியமான ஒன்று என்று தேவன் சொல்லுகிறார். அந்த சபை குறித்த காரியம் நிறைய பேருக்கு வெளிப்படுவதில்லை. நிறைய பேர் சர்ச்சை வச்சிருக்கிறாங்க, நிறைய பேர் சபை நடத்துறாங்க, நிறைய பேர் கிறிஸ்தவ ஆலயங்களை நடத்துகிறார்கள், கிறிஸ்தவ இயக்கங்களை நடத்துகிறார்கள், கிறிஸ்தவ ஸ்தாபனங்களை நடத்துகிறார்கள். ஆனால் சபை என்றால் என்ன என்கிற வெளிப்பாடு இல்லாமலே நடத்துகிறார்கள். சபை என்றால் எப்படிப்பட்டது என்ற ரகசியம் அறியாமலே சபையை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஹல்லேலூயா இந்த சபையினுடைய காரியங்களை கடந்த 6 வாரங்களாக நம்மோடு கூட அநேக தேவ ரகசியம் வெளிப்படுத்தி பேசின தேவனாகிய கர்த்தர் மகிமை அடைவராக. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் கடந்த வாரத்திலே வாசித்த பொழுது கர்த்தர் ஸ்தோத்திரம் 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 22ஆவது வசனத்திலே ஹல்லேலூயா உடன்படிக்கை பெட்டி ஸ்தோத்திரம் அந்நியர்கள், எதிரிகள், பெலிஸ்தியர் பிடிக்கப்பட்டதினாலே இஸ்ரவேலின் மேல் இருந்த தேவனுடைய மகிமை விலகி போயிற்றென்று அல்லேலூயா ஏலியின் மருமகள் சொல்லி அவன் இறந்து போனதை கடந்த வாரத்தில் வாசித்தோம். அருமையானவர்களே, தேவனுடைய பெட்டி என்ற உடன்படிக்கை பெட்டி தான் ஒரு மகிமையை கொண்டு வரும். உடன்படிக்கை பெட்டி தான் ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உடன்படிக்கை பெட்டி தான் ஒரு சபைக்கு மகிமையை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆகவேதான் அந்த பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டியை தேவன் வைத்திருந்தார். அங்கே இருந்தால் தேவன் தம்முடைய மகிமையை முழு இஸ்ரவேலுக்கும் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். இன்னைக்கு சபையாகிய நமக்குள்ளே ஆமென் கர்த்தர் கடந்த வாரத்தில் உடன்படிக்கை பெட்டி குறித்து ஓரளவு நம்ம அறிந்து கொள்ள பரிசுத்த நம்மோடு கூட பேசினார். அந்த உடன்படிக்கை பெட்டியானது சபையில் இருந்தால் தான் மகிமை வரும். ஆடுவதோ பாடுவதோ, சபை அலங்காரம் பண்ணுகிறதோ, சபையில வித்தியாசமான பெயிண்ட் அடிக்கிறதோ, ஸ்தோத்திரம், சபையில ஏசி போடுகிறதோ, சபையில நிறைய பொருளை வச்சு டெக்கரேட் பண்ணுகிறதோ மகிமை கொண்டு வராது. பரிசுத்த ஆவியானவர் மகிமையை கொண்டு வர வேண்டும். தேவ ஆவியானவர் சபைக்குள்ளாக மகிமையை கொண்டு வரும் பொழுதுதான் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், சபைக்கு வருகிற ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். ஆமென். பேய் பிசாசு பிடித்த மக்கள் சபைக்கு வருகிற பொழுது உடனே அவர்கள் விடுதலை கிடைக்கும். மணிக்கணக்காக போராட வேண்டியதில்லை, ஜெபித்த உடனே விடுதலை வரணும். அல்லேலூயா. தேவ மகிமை சபையில் இருந்தால் அல்லேலூயா ஜெபித்த உடனே விடுதலை கிடைக்கணும், ஜெபித்த உடனே சுகம் கிடைக்கணும். அப்பொழுதுதான் அல்லேலூயா அந்த சபையில தேவனுடைய மகிமை இருக்கிறது என்று அர்த்தம். இன்னைக்கு அவ்விதமான சபையில் இன்னைக்கு இல்லையே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு வியாதி என்றால் இந்த டாக்டரை பார்க்கலாம், அந்த டாக்டரை பார்க்கலாம், இந்த டாக்டர்கிட்ட போங்கன்னு சொல்லி பாஸ்டர்களை அனுப்புகிற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு இருக்கிறது. சபைக்கு வருகிற பிள்ளைகளை ஜெபித்து ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சுகத்தை பெற்று மக்களுக்கு கொடுக்க வேணும். ஒரு சபை என்றால் அந்த சபை நடத்துகிற பாஸ்டர் ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் சுகத்தை பெற்று ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும். அதான் ஒரு சபை. அங்கு தேவ ஆவியானவர் இருக்கும்போது அந்த காரியங்கள் நடக்கிறது. ஆனால் இன்றைக்கு அமிதமான சபையில் இல்லாமல் இருப்பதை குறித்து கர்த்தர் துக்கப்படுகிறார். ஏனென்றால் கர்த்தர் வந்து அல்லேலூயா சபையை எடுத்துக்கொண்டு போகத்தான் அவர் வரப்போகிறார். சபையை பரலோகத்துக்கு கொண்டு போகத்தான் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். ஆனால் சபை
தமக்கு ஏற்றதாக அல்லது இயேசு கிறிஸ்து ஏற்றதாக இல்லாமல் இருப்பதை நினைத்து அவர் மிகவும் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். சபை என்றால் என்ன? கட்டடம் அல்ல. Church is not a building. Hallelujah. சபை கட்டடம், ஒரு சபை அல்ல. சபை என்பது ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள், பிரித்தெடுக்கப்பட்ட தேவ ஜனங்கள், தேவன் ஆராதிக்கிற ஜனங்கள் தான் சபை. அல்லேலூயா. இந்த கட்டடத்துக்குள்ள கூடி வந்திருக்கிற சகோதர சகோதரிகளாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் சர்ச்சாக, ஒவ்வொருவரும் சபையாக, தேவ ஆலயங்களாக இருக்கிறோம். கட்டிடம் ஒரு ஆலயம் அல்ல, நாம் தான் ஆலயம். அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் தான் சபை. சத்தமா சொல்லுங்க, நான் தான் சபை. மறுபடியும் சொல்லுவோம், நான் தான் சபை. சபையாக தேவன் நம்மை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். சபையாக நாம் இருக்கணும். எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? நீங்க நம்முடைய குடும்பத்தில் முதல்ல சபையில மகிமை இருக்கும் முன்னதாக மகிமை நம்முடைய குடும்பத்தில் இருக்க வேண்டும். ஒரு புருஷ மனைவி குடும்பத்தில் பெரியவர்கள் யார் இருக்கிறார்களோ அந்த குடும்பத்தில் தேவனுடைய மகிமை இருக்கணும். அதனால் கடந்த வாரத்தில் கேட்டோம், அல்லேலூயா, உடன்படிக்கை பெட்டி முதல்ல வீட்டில் இருக்கணும். தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி வீட்டில் இருக்கணும். அப்பொழுதுதான் தேவன் வீட்டுக்குள்ள மகிமையை கொண்டு வருவார். ஆகவே நம்முடைய குடும்பம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது? ஸ்தோத்திரம். குடும்பத்தில் கர்த்தருடைய மகிமை இருக்கிறதா? இருக்கணும். ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் இன்றைக்கு ஹல்லேலூயா சபையாரங்க, கிறிஸ்தவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? வேதத்தில் பார்க்குறோம் பாருங்க. ஓ ஹல்லேலூயா. யோபு புஸ்தகத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோபு புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 15வது வசனம். சீக்கிரம். ஹல்லேலூயா. யோபு 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நான் ரெட்டு சேலையை தைத்து ஆமென் என் தோளின் மேல் போர்த்துக் கொண்டேன். ஆமென். ரெட்டை எடுத்து என் தோளின் மேல் போட்டுக் கொண்டேன். என் மகிமையை புழுதியிலே போட்டு விட்டேன். மகிமை எங்க இருக்கணும்? வீட்டில் இருக்கணும். மகிமை எங்க இருக்கணும்? சபையில் இருக்கணும். சபையில் இருக்க வேண்டிய மகிமை இன்னைக்கு எங்க இருக்கிறது? புழுதியிலே இருக்கிறது. என்ன ஒரு துக்ககரமான காரியம் பாருங்க. மகிமை என்ன தெரியுமா? பரலோகத்தின் தேவன் நமக்கென்று கொடுக்கிற ஒன்று. அது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் சொந்தம். வேற யாருக்கு அதை கர்த்தர் தர மாட்டார். மகிமை இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபையாய் தருகிற ஒன்று. அந்த மகிமையை கர்த்தரை நம்புகிற, விசுவாசிக்கிற, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த தருகிறார். ஒவ்வொரு பாஸ்டருக்கும், பாஸ்டரமாக்கும் பிள்ளைகளுக்கும், தேவனுடைய சபைக்கு வருகிற எல்லா சகோதர சகோதரிகளாகிய ஆமென் பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் கர்த்தர் தம்முடைய மகிமையை கொடுக்கிறார். அல்லேலூயா. பாஸ்டருக்கு மாத்திரம் இல்லை, பாஸ்டருக்கு மட்டும் இல்லை, பாஸ்டர் குடும்பத்தை மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு கர்த்தர் பிள்ளைக்கும் நம்முடைய மகிமையை கொடுக்கிறார். அப்ப மகிமையை கர்த்தட வாங்கி கொண்டவங்க இப்ப அந்த மகிமை என்ன செய்யணும்? பத்திரமா வைக்கணும். ஏனென்றால் அது விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம். மகிமை விலையேற பெற்ற ஒரு செல்வம். ஒரு செல்வமாகிய பொக்கிஷமாகிய அந்த மகிமையை ஜனங்க எங்க போட்டிருக்கிறாங்க? எங்க போட்டிருக்கிறாங்க? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. புழுதியிலே போட்டிருக்கிறார்கள். தேவனுடைய விலையேறப்பட்ட அந்த பரலோகத்தில் இருக்கிற அந்த மகிமையை நமக்கு கொடுத்தா அதை வாங்கி எங்க போட்டோம்? புழுதியில போட்டுட்டோம். ஸ்தோத்திரம். எப்படி ஆகாதவைகளை ஒரு ஆரஞ்சு பழம் வாங்கினால் உரித்து அந்த தோலை நம்ம வெளியே வீசுகிறது போல, ஸ்தோத்திரம், ஒரு உணவு பண்டத்தில் இருக்கக்கூடிய கருவேப்பிலையை பொறுக்கி நாம் வெளியே போடுகிறது போல தேவ மகிமையை தூக்கி எறிஞ்சிட்டோம். அது எங்க போட்டிருக்கிறாங்க தெரியுமா? எங்க போட்டிருக்கிறாங்க? புழுதி. புழுதி எப்படி உண்டாகும்? புழுதி எப்படி வரும் சொல்லுங்க பாப்போம். மண்ணை தேய்க்க 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 என்னாகும்? புழுதி வரும். இந்த மண் ரோட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய லாரி, பஸ்ஸு, காரு, மாட்டு வண்டி இதெல்லாம் போக போக அந்த மண் ரோட்டில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் என்னமா மாறிடும்? புழுதியா மாறும். அப்போ மண்ணை தேய்க்க தேய்க்க கெட்டியா இருக்கிற நல்ல மண்ணு விதை போட்டா முளைக்கும். ஆமென். தண்ணி போட்டா ஒரு செடி வச்சா நல்லா முளைஞ்சு வரும். ஆனா அந்த மண்ணு வண்டியெல்லாம் ஏறி போக 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 என்னவா மாறுது? மண்ணு புழுதியாய் மாறும். அந்த புழுதியாய் மாறுகிற பொழுது அந்த புழுதியை ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இருக்காது. புது புது புதுன்னு இருக்கும். அதை எடுத்து வீடு கட்ட முடியுமா? ஏதாவது பயன்படுத்த முடியுமா? அந்த புழுதியில தண்ணி ஊற்றி ஒரு செடி வச்சா முளைச்சு வருமா? ஒன்னும் முளைக்காது. எதற்கும் பிரயோஜனம் மட்டும்தான் அந்த புழுதி. தேவஜனமே, புழுதி எதற்கும் பிரயோஜனம் இல்லாத ஒன்று.
புழுதி எதற்கும் பயன்படாத ஒன்று, புழுதி எதற்கும் ஆகாத ஒன்று, ஆகாத ஒன்றாகிய அந்த புழுதியானது, ஸ்தோத்திரம் அல்லேலூயா, அப்படிப்பட்ட பிரயோஜனம் இல்லாத அந்த புழுதியை, அந்த புழுதிக்குள்ளே தேவனாய் கர்த்தர் கிருபையாய் கொடுக்கிற வெளியேற பெற்ற விலமதிக்க முடியாத அந்த தேவனுடைய மகிமையை புழுதியில தூக்கி போட்டுட்டாங்க. மோசே காலத்துல சீனாய் மலையில தேவனுடைய சமூகத்துல 40 நாள் இருந்து ஜெபித்தவன் கீழே இறங்கி வருகிறான். தேவனுடைய பிரமாணங்களை பெற்று கட்டளைகளை பெற்று அவன் இறங்கி வரும் பொழுது, ஸ்தோத்திரம், கர்த்தர் சொல்றார், மோசே போப்பா, உன் ஜனங்கள்லாம் கெடுத்துட்டாங்க. ஆண்டவர், என்னப்பா இப்படி சொல்றீங்க? சத்தம் கேக்குதா? ஆமாண்டவர், ஏதோ சத்தம் கேக்குது, பயங்கரமான கூக்குரல் கேட்கிறது, அது அர்த்தமே புரியல, என்ன சத்தம் நேரம் விளங்கிக்க முடியல, நீ போய் சீக்கிரம் அந்த ஜனங்களை பார், அவங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்குது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உடனே மடமடன் இறங்கி வருகிற பொழுது, அல்லேலூயா, ஸ்தோத்திரம், சங்கீதத்தில் வாசிக்கிறோம், தேவனுடைய மகிமையை ஒரு கன்றுக்குட்டியாய் மாற்றினார்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரு ஆண் அந்த பெண்கள் இருக்கிற நகையெல்லாம் போட்டு சீக்கிரமா கருப்பிடித்து 40 நாளைக்குள்ளாக எல்லா நகையும் ஒன்னா சேர்த்து உருக்கி ஒரு தங்கத்தினாலான ஒரு கண்ணுக்குட்டியை உருவாக்கி வச்சுட்டு, கண்ணுக்குட்டியே, நீதான் எங்களை செங்கடலை பிளந்து இங்க எகிப்தில் இங்க கொண்டு வந்த, எகிப்தில் விடுதலை செஞ்ச கண்ணுக்குட்டியே, நீதான் கண்ணுக்குட்டியே. கண்ணுக்குட்டியா உருவாக்கிச்சு விடுதலை செய்து கொண்டு வந்தது. கண்ணுக்குட்டி எப்படி உருவாக்குனாங்க? தங்கத்தில் அவங்க தங்கத்தை போட்டு உருவாக்கினாங்க. அந்த தங்கம், ஸ்தோத்திரம், அவங்களுடைய நகையா இருக்கும் பொழுதற்கு அதுக்கு முன்னதாகவே கர்த்தர் விடுவித்துக் கொண்டு வந்தார். ஆனால் அந்த தங்கம் தான் அவங்களை விடுவித்துக் கொண்டு வந்தது. கர்த்தாவேன்னு சொல்லி அந்த கண்ணுக்குட்டிக்கு பேர் வச்சு ஆராதனை பண்றாங்க. மோசேக்கு வந்ததே சரியான கோபம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய மகிமையை ஒரு கன்றுக்குட்டியாய் மாற்றினார்கள் அந்த இஸ்ரவேல் ஜனம். இன்றைக்கு சபையானது இயேசு கிறிஸ்து ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட ஜனம், வெளியேறப்பட்ட ரத்தத்தால் கழுவப்பட்ட பரிசுத்தமான ஜனம், கர்த்தருக்காக வாழ வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்த அற்புதமான ஜனம் இப்படியாய் மாறி இருக்கிறது தெரியுமா? தேவன் கொடுத்த அந்த வெளியேறப்பட்ட தெய்வீக மகிமையை புழுதியில போட்டிருக்கிறாங்க என்று யோபுவை சொல்லி கர்த்தர் துக்கப்படுகிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. எவ்வளவு வேதனையான ஒரு காரியம்! கர்த்தர் கிருபையாய் கொடுத்த மகிமை, தயவாய் கொடுத்த மகிமை புழுதியில போட்டிருக்கிறாங்க. ஆண்டவர் எவ்வளவு துக்கப்படுகிறார், எவ்வளவு வேதனை அடைகிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. புழுதி என்றால் என்ன? உலகம். புழுதியெல்லாம் என்ன? பிரயோஜனம் இல்லாத பாவம். புழுதியெல்லாம் என்ன? பிரயோஜனம் இல்லாத அக்கிரமங்கள். புழுதியெல்லாம் என்ன? பிசாசின் காரியங்கள். புழுதியில என்ற அருவருப்பான காரியங்கள் தான் புழுதி. இந்த புழுதி என்ற அருவருப்புக்குள்ள தேவனுடைய மகிமை தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஸ்தோத்திரம். எப்படி இருக்கும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே? தேவன் கிருபையாய் தந்த வெளியேறப்பட்ட தெய்வீக மகிமையை தூக்கி இன்னைக்கு அவிதமான அருவருப்பான நிலையில தூக்கி எறிந்த மக்களாய் இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற சபை, இந்த கடைசி காலத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாம் தேவனுடைய மகிமையை ஒரு துச்சமாக, கேவலமாக நினைத்து அதை தூக்கி எங்க குப்பையில போட்டிருக்கிறாங்க, புழுதியில போட்டிருக்கிறாங்க. கர்த்தர் வேதனை அடைகிறார். இன்னைக்கு சபை குறித்து கர்த்தர் துக்கப்படுகிறார். நான் இப்போ போவேனா? என் பிள்ளைகளை அழைத்து கொண்டு போக முடியுமா? நான் பரலோகத்துக்கு கொண்டு வருகிற தகுதியை பிள்ளைகிட்ட இல்லையே என்று கர்த்தர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். மகிமையை உறிஞ்சி எடுத்து வீசிட்டோம். மகிமையினால் தேவன் நம்மை மூடி இருந்தார். தேவ மகிமையினால் நம்மை மறந்திருந்தார். ஒரு மாப்பிள்ளை பக்கத்தில் உட்கார்ந்து ஒரு பெண்ணானவள் அப்படியே ஒரு கல்யாண வஸ்திரம் போட்டு கல்யாண ட்ரெஸ்ல உட்கார்ந்து இருப்பா. அந்த பெண்ணை பார்த்தாவே தெரியும் 1000 பேர் கல்யாணத்துக்கு வந்திருக்கலாம். 1000 பெண்கள் அணிந்திருக்கிறது போல அல்ல. இந்த பெண் 1000 பெண்களை காட்டிலும் வெளியேற பெற்ற நல்ல ட்ரெஸ் போட்டு இருப்பா இல்லையா? பார்த்தோம் யாருன்னு தெரியும், இதுதான் பெண்ணுன்னு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு வஸ்திரம் போட்டிருந்த அந்த பெண்ணானவள் தன் துணியெல்லாம் கலத்திட்டு ஒரு நைட்டி போட்டு மாப்பிள்ளைகிட்ட உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எல்லாரும் முகம் சொல்லிப்பாங்க இல்லையா? எல்லாரும் திட்டுவாங்க. அந்த பெண்ணார் எல்லாரும் கேவலப்படுத்துவாங்க. அப்படிதான் ஒரு நைட்டி போட்ட மாதிரி தான் இன்னைக்கு சபை இருக்கிறது. தேவன் கொடுத்த வெளியேறப்பட்ட வஸ்திரத்தை உறிஞ்சு தூக்கி போட்டாச்சு. வெளியேறப்பட்ட தேவனுடைய மகிமை கலட்டி தூக்கி உறிஞ்சு போட்டாச்சு. தேவனுடைய பிரசன்னத்தை உறிஞ்சு தூர போட்டாச்சு. பரிசுத்த அபிஷேகத்தை உறிஞ்சு தூக்கி போட்டாச்சு. வாயில அன்னி பாஷை தான் மட்டும்தான் இருக்கு. வெறுமனை கப 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 கபான்னு பேசுற அன்னி பாஷை தான் வாயில இருக்கு. இந்த தவளை கத்துற மாதிரி, தவளை கத்து பார்த்தீங்களா? அந்த தவளை கத்துற மாதிரி அன்னி பாஷை தான் வாயில இருக்கு. அபிஷேகம் இல்ல, தேவனுடைய பரிசுத்த ஆவியினர் இல்ல. அது பேசி பழகி போயிடுச்சு.
அந்நிய பாஷை பேசி பேசி பழகினதுனால அதுதான் வாயில இருக்கு. உண்மையான அபிஷேகம் உள்ள இல்லவே இல்லவே இல்லை. தேவன மகிமை முடிச்சு போட்டாச்சு. தேவன மகிமை இல்லை. ஸ்தோத்திரம். கர்த்தர் துக்கப்படுகிறார் தேவனுடைய பிள்ளையை. ஆகவே கடந்த வாரத்தில் ஹல்லேலூயா தேவனுடைய வார்த்தைக்கு கொடுத்த ஹல்லேலூயா தலைப்பு என்ன தெரியுமா? சபையை தேவ மகிமை இழந்து விட்டது. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் எரிமனை பிள்ளைகளே, இன்னைக்கு நாம் உணர்ந்து பார்த்து, ஆண்டவரே, நான் என் மகிமையை, தேவன் எனக்கு தந்த மகிமையை நான் இங்கே இழந்தேன். தேவ மகிமை இல்லாம நான் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. உம்முடைய மகிமையினால் வாழ வேண்டும் ஆண்டவரே. ஆமென். உம்முடைய மகிமையால் நான் நிறைந்திருக்கணும் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை நிறைந்திருக்கணும் ஆண்டவரே. பிசாசு பல காரியங்களை கொண்டு வருவான், வாழ்க்கையில பல குழப்பங்களை கொண்டு வருவான், பல பிரச்சனைகளை கொண்டு வருவான், பல போராட்டங்களை கொண்டு வருவான். அதற்காக தேவன் கொடுத்த விலையேற பெற்ற மகிமை நாம் இழந்து விடக்கூடாது. ஆமென். எந்த ஒரு பிரச்சனை வரட்டும், தூக்கி எறிவோம். பிரச்சனை தூக்கி எறிங்க. நாம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? வர்ற பிரச்சனையை நமக்குள்ள தூக்கி வச்சுக்கிட்டு தேவன் கொடுத்த கிருபைகளை, தேவன் கொடுத்த அபிஷேகத்தை தூக்கி எறிஞ்சு விடுகிறது. பிரச்சனையை பிடிச்சு வச்சுக்குவோம். இப்படி பேசிட்டாங்க பாத்தியா, அப்படி சொல்லிட்டாங்க பாத்தியா, இப்படி பண்ணிட்டாங்க பாத்தியா, இப்படி துரோகம் பண்ணிட்டாங்க பாத்தியா, அதை தான் பிடிச்சுக்குவோம். நமக்கு தந்த அபிஷேகம் தூக்கி வெளியே போட்டு விடுகிறது. எதை பிடிக்கணுமோ அதை வைக்கிறது இல்ல, ஆகாத காரியத்தை கெட்டியா பிடிச்சுக்கிறது. வேண்டாம் தேவனுடைய பிள்ளைகளே, பிரச்சனைகளை தூக்கி எறியுங்க, போராட்டங்களை தூக்கி எறியுங்க, கஷ்டங்களை தூக்கி எறியுங்க, நெருக்கங்களை தூக்கி எறியுங்க. அபிஷேகத்தை கெட்டியா பிடிச்சு கொள்ளுங்க. தேவனுடைய மகிமையை இறுக்கமா பிடிச்சு கொள்ளுங்க. மகிமை இழந்து வாழுகிறது ஹல்லேலூயா ஆமென் செத்து போனதுக்கு சமம். தேவ மகிமை இல்லாமல் வாழுகிறது மரித்ததுக்கு அடையாளம். மகிமை பெற்றுக்கொண்டா, மகிமை கர்த்தர் வாங்கி கொண்டா, கிருபையாய் தேவன் தம்முடைய மகிமை தந்திருந்தால் அந்த மகிமை நான் ஒருபோதும் இழக்காமல் இருக்க வேண்டும். அந்த மகிமை ஒருபோதும் நம்மை விட்டு அகன்று போகாமல் இருக்க வேண்டும். மகிமைதான் நமக்கு பிரயோஜனமான ஒன்று. ஹல்லேலூயா. விலையேற பெற்ற காரியமா இருப்பதான் இந்த மகிமை. இந்த மகிமையினால் நாம் நிரப்பப்பட கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். புழுதியில போட்டாங்க. என்ன ஒரு காரியம் பாருங்க, புழுதியில போட்டுட்டாங்க மகிமையை. எவ்வளவு வேதனையா இருக்கும். நான் பரலோகத்தில் வைத்திருந்த என் பிள்ளைக்காக உருவாக்கினதான பரலோகத்தில் உருவாக்கி வைத்திருக்கிற அந்த தெய்வீக மகிமையை இப்படி அநியாயமா போட்ட மகனே மகளேன்னு கர்த்தர் துக்கப்படுகிறார். மகிமை தூக்கி போடாதீங்க, மகிமையை பிடிச்சு கொள்ளுங்க. ஆமென். உலக காரியத்திற்காக, உலக பாவத்திற்காக, ஆமென், ஏதோ நண்பன் சொன்னான் என்பதற்காக, உறவுகள் சொன்னார்கள் என்பதற்காக அசுத்தங்களை, அருவருப்புகளை பிடிச்சிட்டு ஸ்தோத்திரம் தேவனுடைய மகிமையை தூக்கி எரிஞ்சு போடாதிருங்கள். மகிமைதான் நம்மை இந்த உலகத்திலையும் காப்பாற்றும். தேவனுடைய மகிமைதான் நமக்கு ஆகாரத்தை கொடுக்கும். தேவனுடைய மகிமைதான் நம்ம ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். தேவனுடைய மகிமைதான் நம்மை மேன்மைப்படுத்தும். தேவனுடைய மகிமைதான் நம்மை வளர வளர உயர உயர கொண்டு போகும். தேவனுடைய மகிமைதான் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. சாத்தான் பார்த்தா பயப்படுவான் தெரியுமா? உங்களை தேவ மகிமை நிறைஞ்சது உங்களை பார்த்தாவே பயப்படுவான் பிசாசு. உங்க கிட்ட வரவே அஞ்சுவான். பிரைஸ் தி லார்ட். அந்த மகிமை இழந்து போகாதிருங்கள். ஆமென். எரிச்சலா இருந்தீங்கன்னா பிசாசு உங்களை கட்டி பிடிச்சுக்குவான். ஆமென். நண்பன் சொன்ன பாவம், சொந்தக்காரங்க சொன்ன பாவம், உறவுகள் சொன்ன பாவத்தை செஞ்சிட்டீங்கன்னா பிசாசு உங்களை கட்டி பிடிச்சுக்குவான். உங்களுக்குள்ள வந்து நல்லா உட்கார்ந்துக்குவான், சேர் போட்டு உட்கார்ந்து கொள்ளுவான். ஹல்லேலூயா. தேவ மகிமை இருந்தா உங்களை கண்ட அலறி அடிச்சிட்டு பிசாசு ஓடி போவான். ஹல்லேலூயா. மகிமை உங்களுக்கு வேணும். ஹல்லேலூயா. மகிமைதான் உங்களை உயரவை கொண்டு வரும். மகிமைதான் வாழ்க்கையில உயர உயர கொண்டு போகும். மகிமைதான் வாழ்க்கையில செழிப்படைய வைக்கும். மகிமைதான் அநேக நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வரும். கர்த்தருடைய பிள்ளைகளே, மகிமையை இழந்து போகாதிருங்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஹல்லேலூயா கர்த்தர் ஸ்தோத்திரம் மகிமையை இழந்து போகாமல் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதத்தில் படிக்கிறோம் பாருங்க. ஹல்லேலூயா. அந்த புழுதினால என்ன நடக்குதுன்னு சொல்றாரு பாருங்க. 44 சங்கீதத்தில் 25 வசனம். சங்கீதம் 44 25 வசனம் வாசிக்கலாம். ஆமென். ஆமென். போதும். ஸ்தோத்திரம். எங்க ஆத்துமா எங்க எங்க எதுவெல்லாம் போய் இருக்குதா? புழுதி மட்டும் தாழ்ந்து இருக்கிறது. அப்படின்னு என்ன? புழுதி எங்க கிடக்கும்? தாழ்மை கீழே கிடக்கும். அது ஒரு சேர்ல இருக்காது, ஒரு பெட்ல படுக்கையில் இருக்காது, அல்லது சாப்பாட்டு பாத்திரத்தில் இருக்காது. எங்க இருக்காது? ரோட்டில் கிடக்கும். ரோட்டில் கிடக்கும். பல பேர் நடக்கக்கூடிய ரோட்டில் கிடக்கக்கூடிய புழுதி. அப்ப நம்முடைய ஆத்துமா எங்க போய் இருக்கிறது சொல்லுங்க. சங்கீதக்காரர் என்ன சொல்றான்? என் ஆத்துமா புழுதி. அப்ப புழுதி அளவுக்கு போய் இருக்குதுன்னு சொல்லுகிறான். புழுதி அளவுக்கு அப்படின்னா என்ன? ஆத்துமன் எங்க இருக்கு? ஆத்தும் எங்க இருக்கு? ஆத்தும் எங்க இருக்கு சொல்லுங்க.
எங்க இருக்கு? சத்தமா சொல்லுங்க. இருதயத்துக்குள்ள இருக்கிறது ஆத்துமா. இருதயம் எங்க இருக்கு? உள்ள இருக்கு. எங்க இருக்கு? மேல் தோல் இருக்கு இல்லையா? அப்ப அடுத்துல இன்னொன்னு உள்ள அடித்தோல் இருக்கு, அப்புறம் சதைகள் இருக்கு, இரத்த குழாய் இருக்கு, நரம்புகள் இருக்கு, சதை நிறைஞ்சிருக்கு. அப்புறம் அதுக்குள்ள என்ன இருக்கு? ஒரு தோல் இருக்கிறது, ஒரு கெட்டியான ஒரு அல்லேலூயா உள்ள இருக்கிற ஒரு பெரிய ஒரு சவ்வொன்று இருக்கிறது. அது கொஞ்சம் இடைவெளிக்கு அப்புறம் பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லுகிற ஒரு கெட்டியான ஒரு உறை, அதுக்குள்ள என்ன இருக்கு? இருதயம் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அப்ப பாருங்க இருதயம் எத்தனை பாதுகாப்பா இருக்குது. ஆமென். எதுக்குள்ள இருக்க பாருங்க இருதயம். யோசித்து பாருங்க, இருதயம் அவ்வளவு பத்திரமா உள்ள கர்த்தரை வைத்திருக்கிறார். இப்ப அந்த ஆத்மா இப்ப எங்க இருக்கிறது? எங்க இருக்கு? புழுதி என்ன ரோடு உள்ள இருக்கிற ஆத்மா எங்க போயிருக்கு? இப்ப 4 பேர் நடக்கிற ரோட்ல, 4 பேர் நடக்கிற ரோட்ல நம்முடைய ஆத்மா அங்க போய் கிடக்கு. அப்ப எவ்வளவு கீழ்த்தரமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எச்சரிக்கையா இருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். இன்னைக்கு பணம் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், விதவிதமா சாப்பிடலாம், ஆரோக்கியமா இருக்கலாம், ஓடலாம், ஒடியாரலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், பரலோகம் கிடைக்காது. நான் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன், பரலோகம் கிடையாது. நீ யாரா இருந்தாலும் சரியே, எவ்வளவு படித்திருந்தாலும் சரியே, எப்படிப்பட்ட பட்டம் வாங்கி இருந்தாலும் சரியே, எப்படிப்பட்ட வேலை செய்தாலும் ஆளாயிருந்தாலும் சரியே, நீ வேத வசனத்தபடி வாழாத பொழுது உனக்கு ஒருபோதும் பரலோகம் கிடையாது. உலகத்திலே ஒரு சமாதானம் உனக்கு கிடையாது. உலகத்திலே உனக்கு ஒரு மகிழ்ச்சி கிடையாது. ஒருவேளை சினிமா பார்க்கறதுல, நாடகம் பார்க்கறதுல, தண்ணி அடிக்கிறதுல, மதுபானம் குடிக்கிறதுல, நண்பர்களோடு சேர்ந்து ஜாலி பண்ணுகிறதுல சந்தோஷமாக உனக்கு தெரியலாம். அதெல்லாம் தற்காலிகமான ஒன்று. தேவனிடத்தில் வருகிற சமாதானம் தான் நமக்கு நிரந்தரமான ஒன்று. அல்லேலூயா. வசனத்தின்படி நடக்கும் பொழுது, வேதத்தின்படி வாழும் பொழுது கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் தான் நமக்கு நிலையான 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 ஒன்று. கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். ஆத்மா பாரு எங்க புழுதிக்கு போயிருச்சு. அப்ப எண்ணங்கள், ஆத்மாக்குள்ளதான் எண்ணம் இருக்கு, யோசனை இருக்கு, திட்டங்கள் இருக்கு. அப்ப திட்டங்கள் எங்க இருக்கு? புழுதியில கிடக்கு. குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும்? அது புழுதியில கிடக்கு. குடும்ப ஆசீர்வாதமா எப்படி பாரு என்ன பண்ண யோசிக்கணும்? அது புழுதியில கிடக்கு. எப்படி குடும்பம் முன்னுக்கு வர முடியும்? அந்த திட்டம் தான் புழுதியில கிடக்க. உடைய திட்டங்கள் புழுதியில கிடைக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. குடும்பத்தை குறித்த திட்டங்கள், எதிர்காலத்து குறித்த திட்டங்கள், நான் எதிர்காலத்தில் இப்படி இருக்கணும், நான் எதிர்காலத்தில் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற திட்டமெல்லாம் எங்க இருக்க கூடாது? புழுதியில கிடக்க கூடாது, ரோட்டில் இருக்க கூடாது. 4 பேர் நடந்து மிதிப்பாங்க உன் திட்டத்தை. நிறைய லாரி பஸ் எல்லாம் ஏறி ஓடும், முதித்து போடும் உன் திட்டங்களை. உன்னுடைய இருதயம் அந்த புழுதியில போக கூடாது. ஆமென். அல்லேலூயா. தேவ மகிமை இழந்த ஆமென் இருதயம், தேவ மகிமை இழந்த ஆத்துமா புழுதியில தான் கிடக்கும். தேவ மகிமை இழந்த புழுதியில தான் கிடக்கும். புழுதியில் போக கூடாது. கர்த்தருடைய பிள்ளையே, எவ்வளவு பாதுகாப்பாய் தேவன் இருதயத்தை நமக்குள்ளே வைத்திருக்கிறார். நம்முடைய சரீரத்துக்குள்ளே எத்தனை பாதுகாப்பாய் தேவன் வைத்திருக்கிறார். அவ்வளவு பாதுகாப்பா இருக்கிற அந்த இருதயத்துக்குள்ளே அவ்வளவு திட்டங்களை தேவன் வைத்திருக்கிறார். அந்த உள்ளத்திலிருந்தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஆமென். அந்த உள்ளத்தில் தான் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். தேவனுடைய சத்தம் கேட்கிறது. இப்படி செய் மகனே, இப்படி செய் மகளே, போதித்து நடத்துகிறார். நீங்க அதெல்லாம் கிடையாது. மகிமையே இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, மகிமையற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, தேவ மகிமை இல்லாத ஒரு உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ பரலோகம் ஒரு நாள் போக முடியாது. நீ பெரிய வெளியே பேசிக்கலாம், நீ பெருசா பீத்திக் கொள்ளலாம், நான் அப்படி இருக்கேன் எப்படி நீ பெருசா சொல்லிக் கொள்ளலாம். ஆனா பரலோகம் ஒருபோதும் போக முடியாது. நீ பரலோகம் ஒருபோதும் போக முடியாது. உன் திட்டங்கள் எங்கே இருக்கிறது? உன் எதிர்கால காரியங்கள், உன் குடும்ப முன்னேற்றங்கள், உன் குடும்பத்துக்காக நீ போட்ட எல்லா திட்டமும் லாரி பஸ்ல ஏறி முதிச்சுக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கு. எங்க அது நடக்க முடியும்? ஸ்தோத்திரம். அவிதமா இல்லாதபடி ஆமே நமக்குள்ள பாதுகாப்பா இருக்கிற இருதயத்துக்குள்ள இருக்கிற திட்டங்கள் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். தேவ மகிமை இல்லைன்னா போச்சு. தேவ மகிமை இல்லைன்னா நம்முடைய திட்டம் எல்லாம் புழுதியில தான் கிடக்கும். புழுதியில் இருந்தா ஒரு சின்ன புல்லு கூட முளைக்காது. எத்தனை மழை பெஞ்சாலும் ஒரு புல்லு கூட முளைக்காது புழுதியில் இருந்து. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட வீணாய் திட்டங்கள் போகாதுபடி, எதிர்காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில அநியாயமாய் போகாதுபடி, ஆமென், நம்முடைய அழகாய் நேராய் கர்த்தர் கொண்டு போக முடியாய். அல்லேலூயா. தேவனுடைய மகிமையை சரியா பிடிச்சு கொண்டு சபை. அல்லேலூயா.
சபைக்கு ஒரு விசேஷமான மகிமை தந்திருக்கிறார். அல்லேலூயா. சபைக்கு விசேஷமான மகிமை தேவன் தந்திருக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தில் அல்லேலூயா இருக்கிற தேவனுடைய மகிமை. இஸ்ரவேல் மக்கள் எப்பொழுதெல்லாம் கர்த்தர் பேச வேண்டும் என்று விரும்புகிறாரோ உடனே அந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு மேலாக அல்லேலூயா தேவனுடைய மகிமை காணப்படும். எல்லாரும் போய் அப்படியே கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணதாக தேவனை வணங்கி நிற்பார்கள். கர்த்தர் பேசுவார். ஆமென். சத்தத்தை நேரடியாக கேட்பாங்க. மோசே மூலமா இல்லை, கர்த்தரையே பேசுவார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்மோடு கூட கர்த்தர் பேசணும். பாஸ்டர் கொண்டல்ல, உங்களோடு கர்த்தரே நேரடியாக பேசணும். என்னோட கர்த்தர் சொல்லி உங்களுக்கு சொல்லக்கூடாது, உங்களோட கர்த்தர் நேரடியாய் பேசணும். நீ அவிதமான மகிமையினால் நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது கர்த்தர் பேசுவார். தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. ஆமென். தேவன் நம்மோடு கூட பேசுற நிலத்திலே நம்மை வாழ நம்மை ஒப்பு கொடுப்போமாக. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற நிலைமை எப்படி இருக்கு தெரியுங்களா? ரொம்ப துக்கம். பாருங்க, புலம்பல் 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீக்கிரம் போவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. புலம்பல் 2ஆம் அதிகாரம் வசனம் 10. சீக்கிரம். சீயோன் குமாரத்தி மூப்பர்கள் ஆமென் தரையில் உட்கார்ந்து. சீயோன் என்ற சபையினுடைய பரிசுத்தமான சீயோன் என்ற கிறிஸ்தவங்க. சீயோன் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுத்த மூப்பர் என்ற பாஸ்டர்கள், மூப்பர் என்ற போதகர்கள், மூப்பர் என்ற பிஷப்மார்கள், மூப்பர் என்ற அப்போஸ்தலர்கள். ஸ்தோத்திரம். மூப்பர் என்ற வேற யாரும் கிடையாது. மூப்பர் என்றால் பாஸ்டர்கள். இன்னைக்கு அது நிறைய புரிஞ்சுக்கிறதே கிடையாது. புதிய ஏற்பாடு நல்லா படிச்சா தான் அதை விளங்கிக்க முடியும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. மூப்பர் என்றால் சீஷர்கள் தான் மூப்பர்கள். மூப்பர்கள் என்றால் கர்த்தர் சொல்ற மூத்தவர்கள். வேதத்திலே, வசனத்திலே, சத்தியத்திலே தேவனால் அடைக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட மூப்பர்கள். அவர்தான் அப்போஸ்தலர்கள், அவர்தான் சீஷர்கள், அவர்தான் பாஸ்டர்கள், அவர்தான் போதகர்கள். அல்லேலூயா. சபையில காணிக்கை நிறைய தர்றாங்க, தசமாகம் தர்றான். அவர் டாக்டரா இருக்கிறாரு, கலெக்டர் சபைக்கு வராரு, என்ஜினியர் சபைக்கு வராரு. உடனே அவர் வாங்க பிரதர், என் டாக்டர் பிரதர் வாங்க, டாக்டர் சார் வாங்க, என் வக்கீல் சார், அட்வொகேட் டாக்டர் சார் வாங்க, ஓ ஹல்லேலூயா, என்ஜினியர் சார் வாங்க. ஆமென். ஓ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் தான் இந்த நாளில் நமக்கு சபையின் மூப்பர்கள். அப்படின்னு நீ ஜெபமணி பாஸ்டர் விடலாம், நான் பரலோகத்தின் தேவனை அங்கீகரிக்க மாட்டார். ஹல்லேலூயா. தேவன் ஏற்றுக்கொண்டிருக்கணும். ஒரு சபையில மூப்பர் என்றால் தேவன் அங்கீகரிக்கணும். ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபைக்கு ஹல்லேலூயா மூப்பர் பாஸ்டர் தான் மூப்பர், வேற யாரும் அல்ல மூப்பர் என்று சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். எப்படியோ பண்ணிட்டு போறாங்க, கிடக்கட்டும். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகவே அந்த சீயோன் என்ற தேவனுடைய பிள்ளைகளுடைய மூப்பர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? வாசிக்கலாம். தரையில் உட்கார்ந்து மௌனமாய் இருக்கிறார்கள். தங்கள் தலையின் மேல் புழுதியை போட்டுக் கொள்கிறார்கள். ரட்டு உடுத்தி இருக்கிறார்கள். எருசலேமின் கன்னியர்கள் தலை கவிழ்ந்து தரையை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். யார் அவங்க? தரையை பார்த்திருக்க எருசலேம் குமாரத்தில் யாரு? அதான் சபை மக்கள். சபை மக்கள் எப்படி இருக்கிறாங்களா? நிமிர முடியல, தலை கவிழ்ந்து வெக்கப்பட்டு கேவலப்பட்டு நிந்திக்கப்பட்டு தரையை பார்த்துட்டு இருக்கிறாங்க, தலை குனிஞ்சிருக்காங்க. பாஸ்டர் என்ன செய்யறாங்க? பிஷப்மார்கள்லாம் தலையில புழுதியை போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அப்படிதான் இருக்குது கிறிஸ்தவ சபையினுடைய நிலைமை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. நீ எல்லாம் ஊழியக்காரன் நிலைமை அதுவும் அப்படியே தான் இருக்கு. ஸ்தோத்திரம். கர்த்தரை விட்டு விலகி போனாங்க. நிறைய இடங்களை போய் பார்க்கும் பொழுது ரொம்ப துக்கமா இருக்கிறது. பல சபையில பார்க்க போகிறேன், பல சபையில கர்த்தரை அழைத்து கொண்டு போகிறார். அவளை பார்க்கும் பொழுது ரொம்ப துக்கமா இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனால் என்னால அடக்க முடியல. கடைசியில் ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லிட்டு தான் வருவேன். அல்லேலூயா. அதை குத்தி காட்டி சரி பண்ணிட்டு தான் வருவேன். சும்மா போயிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட மாட்டேன். கர்த்தர் என் பிள்ளைகளே, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஊழியக்காரங்க தலையில புழுதியை போட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். ஆடு மாடு மிதிக்கிற புழுதி ஊழியக்காரன் தலை மேல வந்திருக்கு. தலையில என்ன இருக்கு? ஆமென். எங்க பாட்டி கர்த்தர்கள் அநேகரை உருவாக்கி இருக்கிறாங்க. அநேக ரட்சிகள் வழி நடத்தப்பட்டதான் எங்களுடைய பாட்டி சொல்லுவாங்க. அப்பா, உன் தலையில யாரு கை வைக்க அனுமதிக்காத, உன் தலையில அபிஷேகம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம். தலைமையில் அபிஷேகம் இருக்கிறது. பரிசுத்தாவினுடைய நிறைவு தலைமையில் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இங்க தலையில யார் இருக்காங்க? தலை என்ன இருக்கு? புழுதி இருக்கு. எவ்வளவு வேதனையா இருக்கும் இல்லையா? ஐயா, நாய், பன்னி, கழுத, மிருகமெல்லாம் மாடெல்லாம் மிதிச்சு புளியாது புழுதியா போனது. லாரி, காரு, பஸ் எல்லாம் ஓடி அந்த மண்ணெல்லாம் புழுதியாய் போய் கிடக்குது. அதை தூக்கி தலைமையில போட்டாது. எத்தனை கேவலம்! யார் இப்படி செய்வாங்க? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். ரோட்டில் புழுதி தலையில் யார் போட்டுக்குவா?
சத்தமா சத்தமா, இன்னும் கொஞ்சம் சத்தமா. பைத்தியக்காரன். அப்ப ஊழியக்காரன் என்னவா மாறி இருக்கிறாங்க? வசனம் பைத்தியமா இருக்கிறது. வசனத்தை வசனமா போதிக்கல, சத்தியத்தை சத்தியமா போதிக்கல, உபதேசத்தை உபதேசமா போதிக்கல, சபையில பரிசுத்தத்தை கொண்டு வரல, பரிசுத்தாவின் நிறைவை சபைக்குள்ள கொண்டு வரல, சபை மக்களுக்கு வரங்களை பெற்றுக்கொள்ள பிரசங்கம் பண்ணல. ஆகவேதான் அந்த ஊழியக்காரன் எப்படியா இருக்கிறான்? அவன் பைத்தியம் பிடித்தவரா என்ன பேசுறானே தெரியல, சபையில என்ன பேசுவான்னு அவனுக்கு தெரியல. தேவஜனமே, ஊழியக்காரனுக்கு பைத்தியம் பிடிக்க கூடாது. தெளிந்த புத்தியா இருங்க, கர்த்தர் அதான் அடிக்கடி சொல்லுகிறார். தெளிந்த புத்தியா இரு, தெளிந்த புத்தியா இரு, தெளிந்த புத்தியா இரு. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. தலையில புழுதி, தலையில புழுதி இருக்கணுமா? வெளிப்படுத்தின விஷயம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. தலையில என்ன இருக்கணும்? அங்க என்ன சொல்றாரு கர்த்தர்? வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல ஊழியக்காரன் தலையில என்ன இருக்கான்? புழுதி. ஆனா இங்க நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்றாரு? இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ள கிரீடத்தை பற்றிக் கொண்டிரு. ஆமென். சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதோ நான் சீக்கிரம் வருகிறேன். சபையே, அன்பு சபையே, அருமை சபையே, என் நேச மனவாளியான சபையே, என் மனவாட்டியான சபையே, பரிசுத்த கன்னிகையாகிய சபையே, விலையேறப்பட்ட இரத்தால் மீட்டெடுக்கப்பட்ட அன்பு சபையே, நேசமான சபையே, நான் சீக்கிரமா வரேன். நான் வருவதற்குள்ளாக உனக்கு நான் தந்ததை கெட்டியா பிடிச்சுக்கோ. நான் உனக்கு கிரீடத்தை தந்திருக்கிறேன். அல்லேலூயா. தலையில் என்னத்தை கொடுத்திருக்கிறேன்? இன்னைக்கு எல்லா தலையிலும் கிரீடம் இருக்குது. அலையில சொல்லுவோம், அலையிலே சொல்லுவோம், சத்தமா சொல்லுவோம், உற்சாகமாய் சொல்லுவோம். நம்முடைய தலையில கர்த்தர் கிரீடத்தை கொடுத்திருக்கிறார். கோபம் அது எடுத்துடக்கூடாது, பொறாமை அது எடுத்துடக்கூடாது, பெருமை அது எடுத்து போடக்கூடாது. தலையில வைக்கப்பட்ட கிரீடம் தலையிலே தான் இருக்கணும். ஆமென். நான் ராஜாதி ராஜாவாகிய, சத்தமா சத்தமா, இயேசு கிறிஸ்துவின் பிள்ளை. ஹல்லேலூயா. என் தேவன் சர்வலோக ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளையா நான் இருக்கிறேன். எங்க அப்பா எனக்கு தந்த கிரீடம். பிரைஸ் தி லார்ட். அது என் தலையில் இருக்கிறது. பிசாசு எடுத்து போட பார்ப்பான், இடம் கொடுக்க கூடாது. பாவம் செஞ்சா பிசாசு தூக்கிடுவான், பாவம் செய்யலைன்னா உங்களை பார்த்து பயப்படுமா. ஸ்தோத்திரம். தேவ மகிமை இருந்தா உங்களை பார்த்து பிசாசு பயப்படுமா. மகிமை உங்களுக்கு இருக்கும்போது சாத்தான் பயப்படுவான். தலையில வைக்கப்பட்ட கிரீடத்தை இழந்து போகாதிரு தேவ பிள்ளையே. இந்த கிரீடத்தை அவர் சரியா ஒழுங்கா வச்சுக்கிட்டா தான் பரலோகத்துல போனா அங்க வேற கிரீடத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமா சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. பரலோகத்துல விலையேற பெற்ற ஒரு பெரிய கிரீடம் நமக்காக காத்து கொண்டு இருக்கிறது. ஒரு சிங்காசனம் நமக்காய் காத்து கொண்டு இருக்கிறது. ஆமா அருமையான பிள்ளைகள், ஒவ்வொரு கர்த்தர் பிள்ளைகளுக்கும் பரலோகத்தில் சிங்காசனம் காத்து கொண்டு இருக்கிறது. அந்த சிங்காசன மேல நமக்காக ஒரு தங்க கிரீடம் வைக்கப்பட்டு இருக்கிறது. உலகத்தில் எத்தனை ஆத்துமக்களை சபைக்கு நாம கொண்டு வந்தோமோ அத்தனை கிரீடங்கள் அதிலே சோத்திர முத்துக்களை பதிக்கப்பட்டு ரத்தினங்களை பதிக்கப்பட்டு கிரீடம் பரலோகத்தில் ரெடியா இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படியே நமக்காக ஒரு பெரிய மாளிகை, பேலஸ், அரண்மனை பரலோகத்திலே கட்டி தேவநாயகத்தை ரெடியா வைத்திருக்கிறார். போய் கோபத்துக்கும் பாவத்துக்கும் அசுத்த அருவருப்பான உலக பாவத்துக்கு போய் ஆசைப்பட்டு அது இழந்து போகாது தேவஜனமே. இந்த மேன்மையான பொக்கிஷமான ஆசீர்வாதங்களை பரலோகத்தில் வைத்ததை நீ இழந்து போகாம உனக்குள்ளதை சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உனக்கு நான் கொடுத்த கிருபைகளை பற்றி கொண்டிரு. உனக்கு கொடுத்த அந்த மகிமையை பற்றி கொண்டிரு. ஆமென். இழந்து போகாதிரு. மகிமையை பற்றி கொண்டிரு. ஸ்தோத்திரம். இந்த மகிமைதான் உலகத்தை உன்னை காப்பாற்றும். இந்த மகிமைதான் உன்னை எல்லா தீமைக்கு உழைக்காது ரட்சிக்கும். இந்த மகிமைதான் உன்னை போஷிக்கும். இந்த மகிமைதான் உனக்கு பணத்தை கொடுக்கும். இந்த மகிமைதான் உனக்கு செல்வத்தை கொடுக்கும். இந்த மகிமைதான் உனக்கு பரலோகத்தை கொடுக்கும். அல்லேலூயா. ஆமென். இந்த மகிமை நீ இழந்து போகாதிரு. உலக காரியத்தினால தேவனுடைய காரியத்தை நீ இழந்து போகாதிரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகவே அல்லேலூயா, இந்த மகிமையை புழுதியில போட்டுட்டாங்க நிறைய ஊழியக்காரன். ஆமென். புழுதியை தூக்கி தலையில போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறான் தரையில. எங்க எங்க தரையில. ஏன் தரையில உட்கார்ந்தான்? அதான் நிலைமை எப்படி ஆகி போச்சு. சபை விசுவாசி எப்படி இருக்கிறாங்க? எல்லாம் தலை குத்தி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. தலை நிமிர்ந்து தேவனை ஆராதிக்கணும். தலை நிமிர்ந்த பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா. தலை நிமிர்ந்த பிள்ளைகளா இருக்கணும். ஆமென். தலை குனிந்து வாழ தேவன் விரும்பவில்லை.
நம்ம எந்த இடத்துல தலை நிமிர்ந்து வாழணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். தலை குனிந்து வாழ்கிற நிலைமை நமக்கு ஒருபோது வேண்டாம். ஆமென். கடைசியில் முடிவு எப்படி இருக்குன்னு தெரியுமா? வாசிக்கலாம். யோபு 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆமென். இப்படி எல்லாம் தலையில புழுதியை போட்டு புழுதியில போய் நம்முடைய ஆத்மா ஒட்ட வச்சு வாழ்ந்துட்டு இருந்தா நிலைமை எப்படி இருக்கும்? சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். அல்லேலூயா. யோபு 7ஆம் அதிகாரம் 5வது வசனம். என் மாம்சம் பூச்சிகளினாலும் அடைபற்றின புழுதியினாலும் மூடப்பட்டு இருக்கிறது. ஐயோ, எத்தனை கேவலமான காரியம். அடைபட்டின புழுதி. அடைபற்றின புழுதி அப்படின்னா என்ன? ஏங்க, ஒரு பைத்தியக்காரன் வச்சுக்குவோமே, 20 வருஷம் ஆச்சு பைத்தியம் பிடிச்சு. அவன் குளிச்சு எத்தனை வருஷம் இருக்கும்? சத்தமா சொல்லுங்க. 20 வருஷம் பைத்தியம் பிடிச்சிருந்து குளிச்சிருக்க மாட்டான். யாராவது குளிச்சு விடுவாங்களா? யாரும் கண்டுக்க மாட்டாங்க. எங்கேயாவது கிடைச்சா ஒரு டீ தண்ணி ஏதாவது ஒரு இது கிடைச்சா ரொட்டி துண்டு வாங்கி தின்னுட்டு அப்படியே பைத்தியக்காரன் அங்கேங்கிற தெருவுலாம் சுற்றிட்டு எங்கேயே கிடைச்ச இடத்துல படுத்து தூங்கி எந்திரிச்சு அப்படியே சுத்திக்கிட்டே இருப்பான் 20 வருஷத்துல. ஒருத்தர் அவர் மனம் இறங்கி என்ன செஞ்சாங்க? என்னடா இப்படி இருக்கிறவன், ஆளையே இப்படி இருக்கான, ஐயோ அப்படியே இழுத்துட்டு போய் ஒரு 4 பேர் சேர்ந்து உட்கார வச்சு அவன் தலையில முடியெல்லாம் வெட்டி மொட்டை அடிச்சு தண்ணி ஊத்தி சோப் போட்டு தேய்ச்சா அழுக்கு வருமா? அழுக்கு வருமா? அப்படியே இருக்கும் பாருங்க. உருண்டையா வரும். அழுக்கு வந்துகிட்டே இருக்கும். தேய்க்க வந்துகிட்டே இருக்கும். அதான் அடைபற்றின அழுக்கு. அப்படின்னா 10 ஒட்டி போச்சு. அழுக்கு மேல் அழுக்கு சேர்ந்து என்ன ஆயிருச்சு சொல்லுங்க? 20 வருஷமா அழுக்கு சேர்ந்து அழுக்கு மேல பட்டுச்சு. அதுக்கு மேல இன்னொரு அழுக்கு, அதுக்கு மேல அழுக்கு 20 வருஷமா உடம்புல அழுக்கு சேர்ந்து எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எல்லாம் 10 பிடித்தது போல இருக்கும். 10 போட்டது போல இருக்கும். தலைவலி, கால்வலி அப்படின்னா இந்த தலையெல்லாம் ஒரு 4-5 தலையெல்லாம் அரைச்சு அதுல 10 போட்டீங்கன்னா கால்வலி போயிடும் அப்படின்னு சொல்றமாங்களா இல்லையா கிராமத்துல? சரி, அப்ப என்ன செய்வது? மாதிரி அரைச்சு போடுவோமா? என்ன செய்வோம்? அரைச்சு போடுவோம். அதுக்கு பேர் என்னது சொல்லுங்க? சத்தமா சொல்லுங்க. அதே மாதிரி தான் அழுக்கு பிடிச்சு 10 ஆகி விடுகிறது. ஒரு 10 போன்ற அழுக்கு சேர்ந்து ஆகிவிடுகிறது. எப்படி இருக்கு? மாம்சம் முழுவதும் எப்படி புழுதி ஒட்டி கிடக்கு. உலக அருவருப்பான பாவங்கள் நம்மை மூடி கிடக்கிறது. அழுக்கெல்லாம் கழுவப்படணும். பாவத்தை அறிக்கை செஞ்சு எத்தனை நாள் ஆச்சு? தினந்தோறும் பாவத்தை அறிக்கை செய்யணும். ஒரு நாள் இரவில படுக்க முன்னதாக சாப்பிட்டு முடிஞ்சு அண்டர் பிரைஸ் லோர்ட் அப்படின்னு படுத்துடக்கூடாது. என்ன செய்யணும்? பாவங்களை முட்டிக்கால் போட்டு நெடுமோல நின்று, கர்த்தாவே பகலெல்லாம் காத்தீர் ஆண்டவரை, கோடா கொடி ஸ்தோத்திரம். என்னையும் மனைவி என் பிள்ளைகளையும் புருஷனை பாதுகாத்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாம் நன்மை தந்து அதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, இந்த பகல்ல எந்த பாவம் செஞ்சனோ தெரியல. யார்கிட்ட போய் என்ன பேசிய வாயில எந்த பாவத்துல மாட்டினேன்னு தெரியல. ஆண்டவரே, மனசுல எந்த பாவம் வந்து நான் கரைப்பட்டுன்னு எனக்கு தெரியல. என் செய்கையில நான் என்ன பாவம் செஞ்சேன்னு எனக்கு தெரியல. ஆண்டவரே, நடந்து பாவத்தில் நடந்து எனக்கு தெரியல. எந்த பாவம் இருந்தாலப்பா மன்னிக்கணும் ஆண்டவரே. ஆமென். சொல்லி ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். என் பாவம் என்ன செஞ்சாலும் மன்னிக்கணும் ஆண்டவரே சொல்லணும். ஒவ்வொரு நாளும் சொல்லணும். அது ரத்தத்தினால கழுவும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உடைய ரத்தத்தை கொண்டு என்னை கழுவும் ஆண்டவரே. என்னால் பாவத்தை கர்த்தர் கழுவி எடுத்து விடுவார். அல்லேலூயா. பாவங்களை அறிக்கை செய்யலைனா சனிக்கிழமை செஞ்ச பாவம் அப்படியே ஒட்டிக்கும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை செஞ்ச பாவம் அடுத்த தினம் சனிக்கிழமை பாவத்தோடு கூட ஒட்டிக்கும். அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை பாவத்தை அறிக்கை செய்யல, அப்ப திங்கக்கிழமை செய்த பாவமும் ஞாயிற்றுக்கிழமை பாவத்தோடு சனிக்கிழமை பாவத்தோடு சேர்ந்து இப்படியே ஒட்டி 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 எப்படி இருக்கும் வாழ்க்கை? அவ்வளவுதான். பாவத்தை அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. பாவத்தை அறிக்கை செய்யணும். ஒரு நாள் இரவுல அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, பாவத்தை மன்னிக்கணும்ப்பா, உங்களோட ரத்தத்தை கொண்டு கழுவும் ஆண்டவரே. ஆமென். என்னை கழுவுமாப்பா, என்னை கழுவும் ஆண்டவரே. நான் தெரியாதனமா செஞ்சுட்டேன். சில சமயத்தில் தெரிஞ்சே பேசிட்டேன், நான் தெரிஞ்சே நினைச்சிட்டேன், நான் தெரிஞ்சே செஞ்சுட்டேன், நடந்துட்டேன். மன்னிக்கணும்ப்பா. மன்னிப்பார் கர்த்தர். அல்லேலூயா. நம்முடைய இயேசு போல இரக்கமலர் யாருமே இல்லைங்க. ஆமென். அவரை போல இரக்கமலர் யாருமே கிடையாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். அவரை போல இரக்கமலர் யாருமே கிடையாது. நேற்று லூக்கா படிச்சேன். ஸ்தோத்திரம். ஒருத்தன் கேட்கிறேன், ஆண்டவரே, என் சகோதரன் ஆமென் எனக்கு பாவம் செஞ்சா நான் எத்தனை முறை மன்னிக்கட்டும் அப்படின்னு சொல்றார். நேற்று செஞ்ச மன்னிச்சையா? இன்னும் மன்னிக்கவே இல்லை. இன்னைக்கு மன்னிக்கல. எல்லாத்தையும் மன்னிக்கணும். நாளைக்கு செஞ்சாலும் மன்னிக்கணும். 70 தரம் 709 கர்த்தர் சொல்ற 70 தரம் பாவம் செஞ்சாலும் என்ன செஞ்ச நீ மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னு அவர் எப்படி மன்னிக்கிறவராக இருக்கிறார்? அவர் தயவு பெருத்தவர். அல்லேலூயா. மன்னிப்பதில் இயேசு கிறிஸ்து
தயை பெருத்தவர். ஆகவே அவர் நமக்கும் சொல்லுகிறார், என் சகோதரி பாவம் செஞ்சா பரவாயில்ல, என் மக, என்னுடைய சகோதரி, என் மக, ஸ்தோத்திரம், நான் மன்னிப்பேன். அல்லேலூயா. மன்னிக்க மனசுல தூக்கிட்டே தெரியக்கூடாது, மன்னிச்சிடணும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். எந்த பாவத்தை மன்னிக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். பாவம் நம்மை மூட விடக்கூடாது. நம்முடைய மாம்சத்தை பாவம் மூட இடம் கொடுக்க கூடாது. அது புழுதி மாதிரி ஒட்டிக்கொள்ளும் கர்த்தருடைய பிள்ளையே. பிறகு அவ்வளவுதான், தூக்கி ஹல்லேலூயா நரகத்தில் கர்த்தர் எரிந்து விடுவார். நரகத்தில் தூக்கி போட்டா வாழ்க்கை அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்முடைய நிலைமை அவிதமாய் பரிதாமாய் போகாதபடிக்கு பாவங்களை அறிக்கை செய்ய பிள்ளையா இருக்கணும். அவன் சொல்லுவோம் அல்லேலூயா. நாங்கள் அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம், பாவத்தை அறிக்கை செய்ய மாட்டோம். நாங்கள் பாவத்தை துணிந்து செஞ்சு கொண்டு இருப்போம். அதை ஏசப்பா மன்னிச்சிருவார். எங்க அப்பாட்ட சொல்லாமலேயே அவர் மன்னிச்சிருவார். நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, சொல்லாமலேயே கர்த்தர் பாவத்தை மன்னித்துடுவார். அவர் அப்படியே, அவர் என்னது, அவர் தான் பணம் கொடுனா ஒரு பணம் கொடுப்பாரு. கர்த்தாவை காப்பாத்துனா உடனே செக்யூரிட்டி மாதிரி வந்து, வாட்ச்மேன் மாதிரி வந்து வீட்டை சுற்றிலும் காப்பாத்துக்குவாரு. இல்லையா? நான் ஜாலியா போவேன், ஜாலியா வருவேன், என்ன வேணாலும் பாவத்தை பண்ணுவேன், என் பாவத்தை அவரே தானே அவரே மன்னிச்சிட்டு போயிடுவார். அவர் ஒரு இளிச்சவாயன் அல்ல, அவர் ஒரு ஏமாளி அல்ல. தேவன் சர்வ வல்லவர். அல்லேலூயா. ஆனா தப்பு செஞ்சுட்டேன்னு போனீங்கன்னா உடனே மன்னிப்பார். நீ சொல்லாத பாவத்தை கர்த்தர் ஒருபோதும் மன்னிக்க முடியாது, மன்னிக்க மாட்டார். கடைசியில் என்னவா மாறும் தெரியுமா? இங்க பாருங்க, வாசிக்கலாம். செப்பனியாவிலே ஸ்தோத்திரம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கப்போம். அல்லேலூயா. செப்பனியா 22ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அல்லேலூயா. செப்பனியா 22 23. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். செப்பனியா, ஆமென். 2ஆம் அதிகாரம் 23. செப்பனியா 2ஆம் அதிகாரம் 20. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வாரேன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். பயங்கரமான வசனம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். ஆமென். உடைய புழுதி இரத்தமாக சொரியும் என்று தேவன் இங்கு சொல்லுகிறார். இரத்தமாக புழுதி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பெய்யும் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வாசி. ஆமென். 1:17 வசனம். 1ஆம் அதிகாரம் 17 வசனம். மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடி. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அவர்கள் குருடரை போல் நடக்கும்படி ஆமென் நான் அவர்களை வருத்தப்படுத்துவேன். ஆமென். அவர்கள் ரத்தம் ஆமென் புழுதியை போல சொரியப்படும். புழுதியை போல சொரியப்படும். அல்லேலூயா. ரத்தம் என்னாகுமா? சத்தமா சொல்லு. ரத்தம் என்னாகும்? புழுதி மாதிரி ஊத்தும். இன்னைக்கு நம்ம அறுத்த ரத்தம் எப்படி ஊத்தும்? சகப்பா வரும். அப்படிதானா? அப்படியே இல்லையா? சகப்பா வரும். பாவம் செய்தனுடைய ரத்தம் எப்படி வருமா? எப்படி வருமா? புழுதி மாதிரி ஊத்துமா. அல்லேலூயா. புழுதி டேஞ்சர் பார்த்தீங்களா? பாவத்தை அறிக்கையில் என்ன நடக்கும்? மனிதர்கள் எனக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால், அதான் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் விரோதமாய் பாவம் செய்தபடினால் ரத்தம் எல்லாம் புழுதியாய் மாறுகிறது. அவ்வளவுதான். புழுதியா மாறினா முடிச்சு போச்சு, வாழ்க்கை முடிந்தது. ஒரு பாம்பு ஒரு மனுஷனுக்கு அடிக்குது, என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? அந்த விஷம் ரத்தத்தை தொட்ட உடனே ரத்தம் எல்லாம் உருண்டையா கெட்டியா மாறிடும். ரத்தம் ஓடிட்டு இருக்கனால உயிரோட இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த கட்டியாய் மாறுகிற ரத்தம் ஆன அப்படினாலே என்ன ஆயிரும் தெரியுமா? ரத்த ஓட்டம் இல்லாமல், ஸ்தோத்திரம், இருதயம் வேலை செய்யாம அப்படியே சாக வேண்டியதுதான். இப்ப ரத்தம் புழுதியாய் மாறிட்டா என்ன ஆகுது? என்ன ஆகும் சொல்லுங்க? வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வருமா? வாழ்க்கை நன்மை வருமா? வாழ்க்கையில விளங்க முடியுமா? பாவம் செய்தால் ரத்தம் புழுதியாக மாறும். ஓ, என்ன பயங்கரம்! ஜாக்கிரதையா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளே. இன்னைக்கு தேவன் அவருடைய பிள்ளையாய் நம்மை தெரிந்து கொண்டது பெரிய பாக்கியம். அல்லேலூயா. ஆகவேதான் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள், குடும்பத்தில் ஏகப்பட்ட போராட்டங்கள், குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள். என்ன காரணம்? இந்த பாவங்கள் வாழ்க்கையில் இவ்விதமான காரியங்களை கொண்டு வருகிறது. குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லை, குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. ஓ ஹல்லேலூயா. மகிமை ரொம்ப முக்கியம். ஆமென். இன்னைக்கு அந்த மகிமையை நாம் இழந்து விடக்கூடாது.
மகிமை இழந்த தேவஜனமா இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மகிமை 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 ரொம்ப ரொம்ப முக்கியம். சபைக்கு தேவன் அந்த மகிமை தந்திருக்கு, வேற யாருக்கும் தர மாட்டார். சபையாய் வருகிற மக்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் தம்முடைய மகிமையை கொடுக்கிறார். இந்த மகிமையானது மிக விலையேற பெற்ற ஒன்று. 1 கொரிந்தியர் 2:7 வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 2:7 ஆமென். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 2:7 வாசிக்கலாம். உலக தோற்றம் முதல் முன்னே ஆமென் தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமான ரகசியமானது தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அப்ப மகிமை என்றால் என்ன? அது ஒரு வசனத்தை மறுபடியும் வாசிமா. நல்லா கவனிச்சு சொல்லணும். நான் கேட்பேன், நீங்க சொல்லணும். வாசிக்கலாம். உலகம் உண்டாகும் முன்னதாகவே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைத்து வைக்கப்பட்டதுமாய் இருக்கிற ரகசியமான தேவ ஞானம். அல்லேலூயா. அப்ப தேவன் தம்முடைய மகிமையை மறைத்து வைத்திருக்கிறார். ரகசியம். அல்லேலூயா சொல்லுவோம். உலகம் உண்டானது முதல் ரகசியமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் இந்த மகிமையை. பிரைஸ் தி லார்ட். ஏதாவது ஒரு பாஸ்டரை பார்த்துட்டு ஐயா மகிமைன்னு சொல்றாங்களே அப்படின்னா என்னங்கய்யா நீங்க கேட்டு பாருங்க. கேட்பீங்களா? அடுத்த சபைக்கு போகிற விசுவாசியோ வேற ஏதாவது ஒரு பாஸ்டரை பார்த்தீங்கன்னா என்ன கேட்க? நீங்க கண்டிப்பா என்ன கேட்கணும்? மகிமை என்றால் என்ன அப்படின்னு கேட்கணும். கேட்பீங்களா? கேட்டு வந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு நீ பதில் சொல்லணும். மலையிலே சொல்லுவோமா? இது ஒரு ரகசியம். தட் இஸ் தி சீக்ரெட். அது உலக தோற்றம் மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம். அந்த மறைக்கப்பட்ட ரகசியமான மகிமை தான் கர்த்தர் தம்முடைய சபைக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆக இந்த மறைக்கப்பட்ட அந்த மகிமை தான் தேவன் சபைக்கு கொடுக்கும் பொழுது சபை என்ன செய்யறது? பாஸ்டர் என்ன செய்யறாங்க? தூக்கி எறிஞ்சு போட்டு புழுதி தூக்கி தலையில போட்டுக்கிறான் பாஸ்டர். அப்புறம் உடம்பெல்லாம் ஒட்டி எல்லாம் பத்து பிடிச்சு இப்ப ரத்தம் கூட புழுதியா மாறி போச்சு. ஸ்தோத்திரம். அவ்வளவுதான் முடிச்சது. கர்த்தர் விட்டு தூரம் விலகியாச்சு. பயங்கர பின்மாற்றம். நரகத்தை தூக்கி போட ரெடி ஆயிட்டாங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு நம்முடைய நிலைமை விதமா ஆறக்கூடாது. ஆமேன் சொல்லுங்க. நாம் நம்முடைய ரத்தம் ஒருபோதும் புழுதியாய் மாறாமல் இருக்கணும். ஆமேன். அல்லேலூயா. புழுதியை உடம்புல ஒட்டி அழுக்கை சேர்த்து அது பத்து பிடிச்சது போல மாறக்கூடாது. ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். ஆக இதற்காக என்ன செய்யணும்? மகிமையினால் மூட இருக்கணும் நாம். அல்லேலூயா. மகிமை நம்மை மூடணும். அழுக்கு புழுதி நம்மை நம்ம மூடக்கூடாது. மாம்சத்தை யோபில வாசித்த 7ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அந்த கர்த்தர் ஸ்தோத்திரம். அழுக்கதை மூடிக்கொண்டிருந்தது போல அல்லேலூயா நம்மை மூடக்கூடாது. தேவனுடைய மகிமை தான் நம்மை மறைத்திருக்கணும். ஆமென். இது உலக தோற்றம் முதல் மறைக்கப்பட்ட ஒரு ரகசியம். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த மகிமை எனக்கு அடுத்த வாரம் பார்க்கலாம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்றது. இன்னொரு வசனத்தை படிச்சலாம் சீக்கிரம். ஆமென். எரேமியா 13:20 தேவன் தம்முடைய சபைக்கு கொடுத்த அந்த மகிமையை குறித்து மிக வைராக்கியமாக இருக்கிறார். வாசிக்கலாம். எரேமியா 13:20 ஸ்தோத்திரம். உங்கள் கண்களை ஏறெடுத்து. ஆமென். கர்த்தர் தம்முடைய கண்களை ஏறெடுத்து வடக்கே இருந்து வருகிறவர்களை பார். உனக்கு கொடுக்கப்பட்ட மந்தையும் உன் மகிமையான ஆட்டுக்கிடையும் எங்கே? அல்லேலூயா. ஒரு பெரிய கேள்வி தேவன் கேட்கிறார் இந்த காலவேளையில. அருமையானவர்களே, உனக்கு கொடுத்த மகிமையான ஆட்டுக்கடை என்ற சபை எங்கே? உனக்கு கொடுத்த மகிமையான சபை எங்கே? எங்கே இருக்கிற அந்த சபை? முழு உலகத்தை பார்த்து கேட்கிறார். இந்த உலகத்தில் ஒவ்வொரு பாஸ்டரை பார்த்து கேட்கிறார். பெரிய பதவி வேண்டும் என்று பல பதவிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள், பிஷப், மாடரேட்டர், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆர்ச் பிஷப், நிறைய பட்டங்களை வாங்கிக் கொள்ள போகிறியே அன்பு தேவனுடைய ஊழியக்காரனே. உன் கையில கொடுத்த மகிமையான சபை எங்கே? நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ரட்சிப்பின் அனுபவத்தில் வந்த பொழுது உன் அனுபவம் என்ன? இன்னைக்கு உன் இருக்கிற அனுபவம் எங்கே? உன் சபைக்குள்ள எங்கே இருக்கிறது தேவனுடைய மகிமை? கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த கேள்விக்கு யார் பதில் வைத்திருக்கிறாங்க? சபைக்குள்ள மகிமை இருக்கணும். ஆமென். சபைக்குள்ள ஒரு மகிமை இருக்கணும். தேவனுடைய அபிஷேகத்தால் கிடைக்கிற தெய்வீக மகிமை இருக்கணும்.
இன்னைக்கு அப்படிப்பட்ட சபையில மகிமை இல்லாமல் இருப்பதை குறித்து கர்த்தர் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். சபையே மகிமை எங்கே? ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு நம்ம முன்றாக நின்று, என் மகனே மகளே, உனக்கு நான் கொடுத்திருக்கிற மகிமை எங்கே என்று கேட்டால் என்ன சொல்ல போகிறோம்? என்ன சொல்ல போகிறோம்? கர்த்தர் சித்தம் அந்த வசனத்தை அடுத்த வாரத்தில் நாம் தியானிக்க கற்றுக்கொள்ள பரிசுத்தமை நடத்துவராக. ஹல்லேலூயா. மகிமை எங்கே? தேவன் ஒரு கேள்வி நம்ம பார்த்து கேட்கிறார். என் அருமை சபையே, நான் உனக்கு கொடுத்த மகிமை எங்கே? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.